ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. துளசி செடியை தொடர்ந்து வழிபட்டு பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மாற்றங்கள் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் துளசி செடியை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள். அன்று சில எளிய பரிகாரங்களை செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும். குறிப்பாக துளசி செடியை வெள்ளிக்கிழமை வழிபடுவது மிகவும் நல்லது. துளசி செடியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை துளசிக்கு பால் தண்ணீர் ஊற்றுவது, துளசி மாடம் அருகில் விளக்கேற்றுவது, துளசி மந்திரம் சொல்வது போன்ற பரிகாரங்களை செய்யலாம். இதன் மூலம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும், பண பிரச்சனைகள் தீரும். வெள்ளிக்கிழமை துளசி செடியை எப்படி வழிபடலாம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துளசிக்கு பால் தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் லக்ஷ்மி தேவி மகிழ்ந்து அருள் புரிவாள். வெள்ளிக்கிழமை காலையில் குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிய வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் பால் கலக்கவும். இந்த பாலை துளசி செடிக்கு ஊற்றவும். இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் குளித்துவிட்டு துளசி செடி அருகில் ஒரு ஆசனம் போட்டு உட்காரவும். மனதை அமைதிப்படுத்தி துளசி துதி பாடவும். துளசி துதி என்பது துளசி தேவியை புகழ்ந்து பாடும் பாடல். முக்கியமான வேலைகளில் தடை ஏற்பட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த துதியை சொல்லலாம். இதனால் தடைகள் நீங்கி வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். துளசி துதி பாடுவது லக்ஷ்மி தேவியையும் துளசியையும் சேர்ந்து வணங்க வேண்டும். இதனால் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும். வெள்ளிக்கிழமை மாலை துளசி செடி அருகில் விளக்கு ஏற்ற வேண்டும். கூடவே கற்பூர ஆரத்தி எடுத்து அந்த வெளிச்சத்தை வீடு முழுவதும் காட்ட வேண்டும். இப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறும், நல்ல சக்திகள் உள்ளே வரும். லக்ஷ்மி தேவி வீட்டில் வாசம் செய்வாள். வீட்டில் உள்ளவர்களுக்கு அவள் அருள் கிடைக்கும். இதனால் வீட்டில் எப்போதும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும், பண வரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணியவும். லக்ஷ்மி தேவியை வணங்கவும். பிறகு துளசி இலைகளை வைத்து ஒரு மாலை தயார் செய்து அந்த மாலையை கிருஷ்ணருக்கு அணிவிக்கவும். இப்படி செய்வதால் கிருஷ்ணர் சந்தோஷப்படுவார், அவரது ஆசி கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். வீட்டில் எப்போதும் சந்தோஷம் செல்வம் நிலைக்கும். கிருஷ்ணருக்கு துளசி மாலை அணிவித்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் துளசி மஞ்சரி சேர்க்கவும். துளசி மஞ்சரி என்றால் துளசி செடியின் பூ. அந்த தண்ணீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யவும். இப்படி செய்வதால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும். வீட்டில் பணப்பிரச்சனை இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இதனால் பண நிலைமை சீராகும், பணம் வருவதற்கான வழிகள் திறக்கும். சிவபெருமானுக்கு துளசி மஞ்சரி கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் வேளையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அபிஷேகம் செய்யும் தண்ணீரில் துளசி இலைகள் இருக்கக்கூடாது. சிவபெருமானுக்கு துளசி இலைகள் அர்ப்பணிப்பது தவறு. அப்படி செய்தால் கெட்டது நடக்கும். வெள்ளிக்கிழமை துளசி செடிக்கு பால் ஊற்றும் போது ஓம் ஸ்ரீம் க்ரீம் சீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத சீம் ஹரீம் சீம் ஓம் மகாலட்சுமியே நம இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது லக்ஷ்மி தேவியின் அருள் பெற உதவும். அதோடு நறுமணம் மிக்க தூபங்கள் காட்டி வழிபடுவது லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுவதற்கு ஏற்ற வழியாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய